ஜோன் 4 அண்ட் 3 அந்த மிக்ஸ்டு ஜோனில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆனுவல்ஸ் வச்சுருக்கோம், பெரனியல்ஸ் வச்சுருக்கோம். பைனாப்பிள் வந்து ஒரு இன்டர் க்ராப்பாக நம்ம பண்ணுறோம். இது வந்து கியூங்கிற ஒரு வெரைட்டி, மேகாலயன் வெரைட்டி. ஸோ இது வந்து கேனிங்கான ஒரு நல்ல ப்ராசஸிங், நல்ல ஜூஸி நிறையா வர மாதிரியான ஒரு வெரைட்டி. ஸோ திஸ் வி ஆர் ட்ரைங் ஹியர், இங்கே இந்த ஏரியாவில் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து அபியூங்கிற ஒரு ஃப்ரூட்டுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு கமர்ஷியலான ஃப்ரூட்டு. எங்களுக்கு இது சக்ஸஸ் தெரியுது. நம்ம ஒரு நிறையா பிளான்ஸ் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது வந்து நம்ம கட் பண்ண, இது வந்து சப்போட்டா ஃபேமிலி. இதை கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நொங்கோட கன்சிஸ்டன்சி வரும். இது பேர் மட்டோவாங்க. இட்ஸ் அ மலேசியன் ஃப்ரூட். இட்ஸ் ஆக்சுவலி டிம்பர் ட்ரீ. ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட தோட்டத்தோட ஃபுல் பார்டரில் மகாகனி வச்சுருக்கோம். ஓகே, இன்னரில் வந்து நம்ம மகாகனி போகாமல் நம்ம வந்து ஏன்னா நம்ம ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் வச்சுருக்கிறதுனால இதையும் ஃப்ரூட்டாக பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற திரு காளி பிரகாஷோடைய பன்மயம் ஃபார்ம் வந்திருக்கோம். பன்மயம் ஃபார்முடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டிராபிக்கல் எக்ஸாட்டிக் பல வகைகள் மற்றும் அரிய வகை பூக்களை பெர்மாகல்ச்சர் முறையில் வளர்த்துட்டு வர்றாரு. பெர்மாகல்ச்சர் முறையில் பொதுவாக 5 ஜோனாக பிரிப்பாங்க. திரு காளி பிரகாஷ் அவர்கள் ஒரு சில ஜோன்ஸில் என்ன பண்ணியிருக்காருன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பிறகு இந்த வீடியோவை ஆங்கர் பண்ண போகிறவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ராஜசுந்தர். திரு ராஜசுந்தர் அவர்கள் அவருடைய தோட்டத்தில் ட்ரைலேண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மேவாக்கி மெத்தட்னு ஒரு புதிய முயற்சியை பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திரு சூரஜ், ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர், கார்ப்பரேட் ட்ரைனிங்கை இயற்கை சார்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு பல வகையான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் இந்த வீடியோவை ஆங்கர் பண்ண போகிறாங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளி, இது தென்னை மரம்னு எனக்கு புரியுது. இது கூட்டா வச்சிருக்கீங்க, இது என்ன, எப்படி இது? இதுக்கு பேர் வந்து சர்க்கிளாக சொல்லுவோம். அதை கோகனட் சர்க்கிள்னு சொல்லுவோம். இதோட ஐடியா என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு தென்னை வைக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு வட்ட வடிவில் நம்ம வந்து 5 தென்னை அப்படி வைக்க முடியும். ஓகே, தென்னையோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து அது வெயில் தேடி அது வந்து அதுவே டைரக்ஷன்ஸ் மாறிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தனி தென்னை மரத்துக்கும் இது வந்து இளநி. ஆக்சுவலி இது தென்னை இல்லை, இளநி மரம். ஆமாம். ஸோ இது ஈல்டு வைஸ் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் காய்க்கும். பட் ஆனால் ஒரு தென்னை மரம் இருக்கிற இடத்துல 5 இருக்கிறனால கலெக்டிவாக பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஈல்டு அதிகம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகிற வாதுகள் இல்லாமல் போகிற எந்த மரத்தை வேணாலும் நம்ம வந்து இந்த வட்ட வடிவில் நம்மளால் வைக்க முடியுங்க. ஓகே, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தென்னை, அடுத்தது வந்து வாழை, பப்பாளி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வட்ட முறையில் கொண்டு வர முடியும். ஓகே, இதுக்கு வந்து ஒரே ஸ்ப்ரிங்க்லர் தான் சென்டரில் இருக்குது. ஸோ தண்ணி அதுதான் பாய்ச்சும். இது எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா, சென்டரில் வந்து நம்ம குழி எடுத்திருக்கோம். ஒரு பிட் எடுத்து அந்த பிட்டோட மண்ணை வந்து பண்டா மேலே போட்டு அந்த பண்டு மேலே தான் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த குப்பைகள் எது கிடைச்சாலும் உள்ள தூக்கி போட்டுருவோம். ஸோ இது என்னன்னா, இதில் நாங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது இல்லை. இந்த இது மல்ச் ஆகி இதுவே எடுத்துக்குது. நம்ம தண்ணி வந்து இப்போ விடுறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு தண்ணி அப்படி விட்டால் போதும். ஓகே, ஸோ அதனால இது அதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்க. சரிங்க. இப்போ அங்கே எனக்கு அன்னாசி இருக்குங்களா? வெயில் படுற இடத்துல நாங்கள் அன்னாசி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம அது நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். நம்ம அதை எப்படி வேணாலும் வைக்கலாம். இது வேற எங்கேயாச்சும் இதே மாதிரி வச்சிருக்கோமா? இது ஏன்னா எனக்கு இதுல 2-3 क्वेश्चंस இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை மாத்திரம் கேட்டுக்கிறேன். அடுத்தது ஓகே, கோகனட் சர்க்கிளாக வந்து எந்த பெர்மாகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி போனாலும், ஏன்னா பெர்மாகல்ச்சர் நாங்கள் படிக்கும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் படிப்போம், டிசைன் எலமெண்ட்ஸ் படிப்போம். இந்த பெர்மாகல்ச்சர் டிசைனர் மேனுவல்னு ஒரு பெரிய ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் வந்துட்டு பில் மாலிசன் சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஃபோட்டோஸோடையே இருக்குது. இந்த மாதிரி சர்க்கிள் முறையில் அவங்க வந்து இந்த மாதிரி கோகனட்டை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்க்கிள் முறையில் ரியல் ஃபோட்டோஸோடையே இருக்குது. பட் நிறைய நம்ம ஊரில் வந்து வாழை பண்ணுவாங்க. வாழை வந்து 3 வாழை ஒட்டுக்கா, 5 வாழை ஒட்டுக்கான்னு சொல்லிட்டு வாழை வனம்ல நிறைய வீடியோவும் வருது. ஸோ அதுதான் கான்செப்ட். அதுதான் அதில் கோகனட்டும் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நம்ம இங்கே ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி பப்பாளியும் நம்மளால் அதை பண்ண முடியும். ஓகே, வாழை, பப்பாளி, எஸ், நானே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துருக்கேன். கோகனட்டுக்கும் போது ஆக்சுவலாக அந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து ரூட் சிஸ்டம் ரொம்ப இதுங்கிறதுனால இப்போது நீங்கள் குழின்னு வேற சொல்கிறீங்க. ஸோ குழிங்கும் போது மரம் எதுவும் விழுந்துராதா அப்படின்றதுக்காக கேட்டேன். எத்தனை அடி குழி எடுக்கிறீங்க? எத்தனை அடி குழி வந்து ஒரு 4 அடி, அதான் 10 ஃபீட்டுங்க. 10 to 15 ஃபீட் நம்மளோட இஷ்டம் தான். நம்ம எவ்வளோ ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கோகனட்ஸ் நம்ம அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் நம்மளால் வைக்க முடியும். குழியும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கக்கூடாதுங்க எந்த குழியுமே. அது வந்து பேன் மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரூட் எல்லாமே வந்து சைடில் வந்து நல்லாவே போகும். ஏன்னா எந்த எந்த ஒரு வேராக இருந்தாலும் அந்த வேருக்கு வந்து காற்று ரொம்ப முக்கியம். ஈக்குவலாக அதுக்கு வந்து காற்று இருக்கணும். ஸோ இது ஃபேனாக இருக்கிறனால இங்கே வந்து நிறைய மல்ச் இருக்கிறனால அது ஏர் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் அங்கே நல்லாவே இருக்கிறனால உங்களுக்கு இது வளர்றதுல வந்து இதில் எனக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் தெரியல. பட் இந்த வண்டு வருது அந்த மாதிரி எல்லாம் வந்து தாக்குச்சுன்னா அது எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். அந்த பிரச்சனை வந்து அதுக்கும் இந்த குழி வடிவேல போட்டுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கும். குழி எத்தனை அடி ஆழம் சொன்னீங்க? குழி வந்து ஒரு 5 அடி ஆழம் இருக்குங்க. 5 அடி ஆழம். 5 அடி ஆழம்னா சென்டர் பாயிண்ட் 5 அடி இருக்கும். ஆனால் டேப்பரா குழி போகும். இப்போ ஒரு மாதிரி ஆமாம், ஓகே. கோனிக்கலாக அப்படி உள்ளே போகும். சென்டரில் மட்டும் நம்ம நின்று பார்த்தோம்னா ஒரு 5 அடி. ஸோ எல்லாமே மல்ச் மட்டும்தான் உள்ள மல்ச் மட்டும் தான் உள்ள சாயில் இருக்கு. எதுவும் சாயில் மண் எதுவுமே எதுவுமே போடுறது இல்லை, வெறும் சாயில் மல்ச் எதுவுமே மட்டும். இல்லை, வெறும் மல்ச் மட்டும். சில ஃபார்ம்ஸ்க்கு நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது பனானாவை பண்ணியிருக்கோம். 4 தென்னைக்கு நடுக்க வாழையை பண்ணி வாழையை சர்க்கிளாக போட்டு அந்த வாழைக்கு மட்டும் தண்ணி கொடுக்குறாங்க, தென்னை மரத்துக்கு கொடுக்காம. ரொம்ப ட்ரையான ஏரியாலையெல்லாம் நம்ம அதை முயற்சி செய்கிறோம். அதுக்கு சும்மா சாம்பிள் பிளாட் தான் பண்ணியிருக்கோம். அது ஸ்டில் டெஸ்ட்டில் தான் இருக்கு. அதான் மெயினாக ட்ரை லேண்டுக்காக தான் இதை கேட்குறேன் நான். இப்போ இங்கே இளநீ சொல்கிறீங்க, இளநீனா கண்டிப்பாக வந்து தண்ணி, தென்னைனாலே தண்ணி வேணும். இளநீனா இன்னும் நிறைய தண்ணி வேணுன்றதான் யூஸ்வலான இது புரிதல் இல்லை. அது ஆமாம், அது ஆக்சுவலாக தண்ணின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ஈரப்பதம்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து மாய்ஸ்சர் தேவை, அதுக்கு வந்து வாட்டர் தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மல்ச்சோட அட்வான்டேஜ் என்ன, மாய்ஸ்சர் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதுக்கு தேவைங்கிற அந்த தண்ணி வந்து அந்த மாய்ஸ்சர்லேருந்தே கிடைக்கும். ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போதும். அது உங்களோட ஃப்ரீக்வன்சி, நீங்கள் வாட்டர் கொடுக்கக்கூடிய இன்டர்வல் வந்து நீங்கள் கம்மி, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி கொடுத்தாவே போதும். இது மேபி யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். பட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு சர்க்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று இதை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டிசைன்ஸில் இந்த கிரே வாட்டர் வரும். வீட்டிலேருந்து வாஷ் பேஷனில் கை கழுவுறது, குளிக்கிறத கை கழுவுறது, ஒரு ட்ராப் மட்டும் க்ரீஸ் ட்ராப் கிச்சன்லேருந்து வருதுன்னா ஒரு க்ரீஸ் ட்ராப் ஒன்று வைப்போம். க்ரீஸ் ட்ராப்பில் அந்த எண்ணெய் அதெல்லாமே ட்ராப் ஆயிரும். அந்த தண்ணியை டைரெக்டாக தூக்கி இந்த சர்க்கிள்குள்ளே விட்டுருவோம். ஸோ நம்ம இரிகேட்டும் பண்ண மாட்டோம். இது நார்மலாக அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே வாழை மரம், பப்பாளியும் இருந்தது. அது வந்து அப்படி வளர்ந்தது. இப்போ நம்ம அதை டிசைனாக பண்ணுறோம். ஓகே. ஆனால் இது ஜென்ரலாக ஒரு புரிதலே வந்து ஒரு மட்டை இன்னொரு மட்டை கூட படக்கூடாது, அவ்வளோ கேப் கொடுக்கணும் அப்படின்றது. அது இதெல்லாமே வந்து அந்த கமர்ஷியலாக நாம் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கமர்ஷியல் ஈல்டு கமர்ஷியல் பண்ணும்போது இது வந்து யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஸ்டடி பண்ணி ஐடியல் கண்டிஷன் ஸ்டடி பண்ணி அவங்க கொடுக்குற டேட்டாஸ் இதெல்லாமே. இது நம்மளோட இதுதான், நம்மளோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு அப்படி வைக்கணும்னா வைக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஃபோட்டோசிந்தசிஸோட அந்த ஒளிச்சேர்க்கையோட வித்தியாசம் வரும். ஏன்னா ஒரு மட்டை மேலே இன்னொரு மட்டை இருக்கும்போது அது ஷேடு இருக்கும், ஆகப்போசா அதில் குறையும். அது லாஜிக். ஸோ அதை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது நம்ம கால், நாம் எடுக்கிறது தான். ஓகே. ஸோ இதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாலும், ஏன்னா நான் வாழைக்கு கீழே தென்னை வச்சுருக்கேன், எனக்கு கண்டிப்பாக அது ஒளிச்சேர்க்கை கம்மி தான். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இதோட வளர்ச்சி ஸ்லோ தான் இருக்கும், ஈல்டு கம்மியாக தான் வரும். அதனால தான் இந்த ஈல்டு குறையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈல்டு குறைஞ்சாலும் 5 மரத்துலேருந்து வர ஈல்டு அந்த ஒரு மரத்தோட அதிகமாக தான் இருக்கும். என்னோட லாஜிக் அந்த ரேஷியோ கணக்கு பண்ணி சொல்கிறீங்க இல்லையா? அதாவது டோட்டல் ஈல்டை நாம் பார்க்கணும். நம்ம ஒரு தனித்தனி பயிரோட ஈல்டை பார்க்காம டோட்டல் ஈல்டு பார்க்கணும். ஈல்டுக்கு மட்டும் இல்லை, இப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த டெமோ. ஓகே. இது எங்களுக்கு இப்போ வந்து டூ ஏர்லி. இதை வந்து நம்ம நல்லா வளர்ந்து எனக்கு இளநீ இதில் இருக்கும்போது தான் இன்னும் நம்பிக்கை வரும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு இது தெரியும், இந்த மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ யூர் வெயிட்டிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது இளநீர் மட்டும்தானா இல்லை தென்னை வரும்? தென்னை வந்து இவ்வளோ க்ளோஸாக வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 6 அடி 7 அடி தள்ளிக்கலாம். இதில் வந்து நான் 5 வச்சுருக்கேன், நீங்கள் 3 வைக்கலாம் தென்னைலாம். ஓகே. இளநீ சின்ன இதுதான் போகிறதுனால நம்ம இளநீ, ஏன்னா இங்கே இளநீ எல்லாம் இல்லை. ஸோ அதனால நம்ம இது வேணும்னு சொல்லிட்டு வச்சு. களி, உங்களோட ஒரு சைட் ஆஃப் த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஏதோ அங்கே தூரத்தில் அட்ராக்டிவாக ஒரு ஃப்ளார்லாம் வேற தெரியுது, வித்தியாசமா இருக்கு. இது கொஞ்சம் அப்படியே வாக் த்ரூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ zone 2 வச்சுக்கலாம், மேபி zone 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து வி கோ ஆன் அ கேனபி மல்டி லேயர் ஃபார்மிங் அந்த மாடல் பிளாட். இது டாப் லேயரில் வி ஹவ் கோகோனட், தென் பிலோ தட் வி ஹவ் அரக்னட். அதுக்கு கீழே வி ஸ்டார்டட் வித் பனானா. ஓகே. as I said, நம்ம வந்து பனானா வந்து எங்களுக்கு மல்ச் நிறையா தேவைனால ஃபஸ்ட்டு பனானாவில் ஆரம்பித்து எக்லிசீடியா, முருங்கை, பப்பாளி எல்லாமே உள்ள இன்டர்க்ராப் பண்ணோம். ப்ரொடக்டிவ் ஸ்பீஷஸ்னு வர ஃப்ரூட் கிராப்ஸ் நாங்கள் வந்து அபியூ ஒன்று, இது இந்த ஏரியாவுக்கு அபியூ யோசித்தோம். தென் அம்பலம்னு ஒன்று இருக்குது, ஹாக் ப்ளம்னு ஒன்று இருக்குது, அது 2 உள்ளே வச்சுருக்கோம். ரொலீனியா வச்சோம், அந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கோம். இப்போ வந்து டுக்கு லோங்கன், லாங்காங் அப்படிங்கிற 2 மலேசியன் ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளே இப்போ இன்டர்க்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ
அட்வான்டேஜ் அது அந்த மாதிரி ஃப்ரூட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளேயே வந்து நம்மளுக்கு ஜாதிக்காய் இருக்குது, பெப்பர் மிளகு வந்து பாக்கில் ஏற்றி விட்டுருக்கோம். ஸோ ஒரு ஒரு மல்டி கிராப் மல்டி லேயர் சிஸ்டம்ங்கிறதுக்கான டெமோ ஏரியா தான் இது. ஸோ வி ஹேவ் இது ஒரு 2 ஏக்கர் பக்கம் இதே கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோங்க. மிடில் வந்துட்டு நாம் வந்து ஃப்ளாரிகல்ச்சர் வந்து அகெயின் இன்னொரு அன்டாப்டு மார்க்கெட். ஓகே, நம்ம ஹோட்டல்ஸில் அந்த ரெஸ்டாரண்ட் செயினில் டேபிள் வேஸ்டில் வைக்கிற ஃப்ளவர்ஸ், வெட்டிங் எல்லாம் இப்போ கிராண்ட் வெட்டிங்ஸ் நடக்குது, அதில் வைக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஹெலிகோனியா அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் வெரைட்டி வந்து இட்ஸ் குவைட் பாப்புலர். அதுலேயும் தேர் ஆர் சர்டன் வெரைட்டிஸ். இப்படி ஃப்ரூட்டில் நம்மளுக்கு நல்ல கல்டிவார் முக்கியமோ அதே மாதிரி வந்து இந்த ஃப்ளாரிகல்ச்சர்லேயும் நம்மளுக்கு நல்ல கல்டிவார்ஸ் முக்கியம். ஸோ நம்ம ஒரு 8 வெரைட்டிஸ் we have tried here. 8 வெரைட்டிஸ் ஆஃப் ஹெலிகோனியா வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பேர்ட் ஆஃப் பேரடைஸில் ஆரம்பிச்சு வி ஹாவ் ஜிஞ்சர் லில்லி, வி ஹாவ் டார்ச் லில்லி, க்ளா டைப் ஆஃப் ஹெலிகோனியாஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போகிறது இருக்குது, வீப்பிங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஹெலிகோனியாஸ் இருக்குது. மார்க்கெட்டில்னு பார்த்தோன்னா வி ஹேவன்ட் சோல்டு இட், ஏன்னா பிகாஸ் வி couldn't able to find the network. பட் இது ஒரு நல்ல ஒரு ஃபார்மருக்கு வந்து சப்போஸ் இஃப் தே ஆர் நியர் சென்னை, பெங்களூர், இல்லை ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்காங்க, இல்லை நல்ல ஒரு ஃப்ளாரிஸ்ட் வந்து அவங்களோட டைப்பில் இருக்காங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆக்சுவலாக. இது பக்காவாக நீங்களுக்கு ஒரு இன்ட்ரோ காப்பி கெனப்பி லேயர் டவுன் கெனப்பியில் வந்து உங்களுக்கு நல்லா வளரும். உங்களுக்கு இது கொடுக்குற தண்ணியே போதும், ஜீரோ மெயின்டெனன்ஸ். பட் த ஃப்ளவர்ஸ் வாட் வி கெட் இஸ் வெரி மச் அட்ராக்டிவ். அந்த அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸு நார்மலாக ஆவரேஜாக ஒரு ஸ்டிக் வந்து 60 to 100 ருபீஸ்க்கு விற்கிதுங்க. With a stem and a stick it cost us 60 to 100 rupees. It's a very big market now, no untapped market. So maybe farmers நான் இங்கே வச்சிருக்கோம், இப்படியும் வைக்கலான்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஏரியாவில் we included fruit crops, flowers எல்லாத்தையும் உள்ள இன்டகிரேட் பண்ணி இந்த ஒரு மல்டி லேயர் க்ராப் வச்சுருக்கோம். we have a pepper, நிறைய அண்டர் கேனப்பி லேயரில் சொன்ன மாதிரி அந்த இது வச்சுருக்கோம், நம்மளுக்கு அர்சா போய் வச்சுருக்கோம், சன் ட்ராப் வச்சுருக்கோம். மேலே கிளைம்பரில் வந்து வி ஹேவ் பெப்பர் பன்யூருங்கிற ஒரு வெரைட்டி பெப்பர் வச்சுருக்கோம். பார்டரில் வந்து வி ஹேவ் மொஹாகனி. ஓகே, ஃப்ளாரி கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு பாலினேஷனுக்கு. பாலினேஷனுக்கான ஃப்ளார்ஸ் நாங்கள் தனியாகவே வச்சுருக்கோங்க. சரி, there are few varieties we have. இந்த பாலினேட்டருக்காகவே வச்சுருக்கோம். இது வந்து எங்களுக்கு கமர்ஷியலாக வேணும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒன்றும் பறிக்காமல் நிறையா இருக்குது. when we walk through we will find. பட் நீங்கள் ஆனால் இது கேட்கும்போதே இந்த கொஸ்டின் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ளாரிலையும் சரி ஹார்ட்டிலையும் சரி நீங்கள் ஒரு மாதிரி you always I think you think very big, right? full exotic variety மட்டும் தான் டீல் பண்றீங்க போல இருக்கு. ஏனா எதனால any specific reason? See, obviously நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல நம்மளுக்கு ஒரு எக்ஸாட்டிக்கா இருந்தா மட்டும்தான் ப்ரீமியம் பிரைஸ் கிடைக்கும். நான் மல்லிகைப்பூ பண்ணணும்னா நான் மார்க்கெட்லயே போட்டி போடணும். நான் மார்க்கெட்லயே தனியா இருக்கணும்னா யாரும் பண்ணாத ஒரு கிராப் நான் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு மார்க்கெட்ல நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் பிரைஸ் கிடைக்கும். பட் சேலஞ்ச் என்னன்னா இதுக்கான மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். இதுக்கான ரிஸ்கே உங்களுக்கு அதுதான் ரிஸ்க். இது வந்து நாங்க வைக்கணும்னு வெச்சோம். எங்களுக்கு வந்து இதுல அட்வான்டேஜ் என்னன்னா சப்போஸ் எனக்கு நான் இது பூவா விக்கலனா கூட எனக்கு நர்சரியில வந்து இது பிளான்ட்டா போயிடும். ஸோ அதனால எனக்கு ஐ குட் ஏபிள் டு மேக். இது வந்து அந்த டார்ச் லில்லி, இந்த ஃப்ளவர். ஓ, இதெல்லாம் எவ்ரி சக்கர் இஸ் தி சேம். ஆமா, இட்ஸ் a plant. ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து இந்த ஸ்டெம்மை நீங்க கட் பண்ணி ஒரு 4 days நீங்க வச்சிருந்தீங்கன்னா வேஸ்ட்ல அப்படியே இருக்கும். இட் won't dry off. ஸோ இதெல்லாம் நல்லா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஒரு லாபியில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் பியூட்டிஃபுல் திங். பொக்கேக்கும் இது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். இதே மாதிரி நிறையா நம்மளுக்கு ஜிஞ்சர் லில்லி ஸ்மெல் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. வி ஹாவ் இது பெப்பர், நம்மளோட பன்யூர் பெப்பர். இது வந்து அரக்நெட்டில் இது வச்சு ஒரு 2-3 years இருக்கும். இந்த இது நல்லாவே ஈல்டு வருதுங்க. இதுலலாம் வி ஹேவன்ட் டன், எதுவுமே நம்ம பண்ணல. ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான், வெறும் மல்ச் மட்டும்தான் போடுறோம். டூ நத்திங் ஃபார்மிங் இந்த விஷயத்தில் அப்படி கூட. ஆனால் என்னன்னா இங்கே வந்து நம்ம இந்த கலையை மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் பிக் திங். அது எப்போ சரியாகும் அப்படின்னா இந்த சாயில் வந்து பாக்டீரியா டாமினேஷன்லேருந்து ஃபங்கல் டாமினேஷனாக மாறணும். ஓகே, நிறையா ஃபங்கல் சாயிலில் வரணும். நிறையா ஃபங்கல் சாயிலில் வரணும், நிறையா மல்ச் பண்ணணும். ஸோ இந்த மல்ச் இருக்க இட்ஸ் கீப் கோயிங் டவுன். இதுதான் சொன்னேன், இட் வில் டேக் ஃபில்டர் எவ்ரி திங் சொல்லிட்டு. இன்னும் மல்ச் பத்தாது ஆக்சுவலாக, ரொம்ப கம்மி மல்ச். நடக்கும்போதே அந்த டிஃபரன்ஸ் தெரியணும், அங்கே இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மல்ச் அந்த அளவுக்கு மல்ச் இங்கே வேணும். அப்போனா மல்ச் நிறையா பண்ணணும் நாம. ஸோ அது என்ன ஆகும், நம்ம ப்ரொடக்டிவ் ஸ்பீஷஸ் வரும்போது அது இட் வில் டேக் அ டோ. நம்ம வந்து அது
இதுவா அதுவா அப்படின்னு போகும். ஸோ ஒன்று நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக மல்ச் உள்ள போடணும், இல்லை வந்து மல்ச் கிரியேட் பண்ணுற அதை சப்போர்ட்டிங் ஸ்பீஷஸ் தான் நாங்கள் பக்கத்தில் அதான் வச்சுருக்கோம். கட் இந்த பண்ணி கட் பண்ணி கிளிசீரியாவில் போட்டுருங்க. எங்களுக்கு கட் பண்ணி போடுறதுக்கு மட்டும்தான், சாப் அண்ட் ட்ராப்புக்கு மட்டும்தான் முருங்கை. ஸோ நாம் வந்து வேறு ஏதோ செடியை நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக மல்ச் நிறையா கொடுக்குற மாதிரி மறுபடியும் நாம் கொண்டு வரணும். இது நாங்கள் ப்ரஷ் கட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சியில் வி வில் கட் பண்ணி. சின்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சதுல இன்னொரு பாயிண்ட் பர்டிகுலர்லி பாயிண்ட் ஃபார் லேமனுக்கு புரியுற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் அதில் பண்ணலாம்னா பாக்டீரியா ஃபங்கல் சொன்னீங்க, ரெண்டுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் மாத்திரம் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓகே. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மண்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி நம்ம மக்கள் இருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரியறது, பறவைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே மண்ணுல இருக்கு. ஓகே, அதுல பாக்டீரியா இருக்கும், ஃபங்கல் இருக்கும், மைக்ரோ ஆந்த்ரோபாட்ஸ் இருக்கும், நெமட்டோட்ஸ் இருக்கும், புரோட்டோசோவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியறது தெரியாத மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒரு சாயில் வந்து வளமான சாயில்னு எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ, அதாவது இந்த சாயில் ஃபுட் வெப்னு சொல்ற அந்த விஷயம் வந்து இன்டாக்டா இருக்கும்போது, கரெக்டா எல்லா விஷயம் இருக்கும்போது, நிறைய இருக்கும்போது. ஓகே, இப்போ அது எப்படி நடக்கும்னா, அது ஒரு மேஜிக்குள்ள நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ டைவர்சிட்டியாக உள்ள பிளான்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டைவர்சிட்டியாக சாயில் தன்னால் மாறிடும். ஏன்னா இதிலிருந்து வர ஒரு ரூட்லேருந்து வர அந்த எக்ஸுடேட்னு சொல்லுவோம், ரூட் நாடியூல்ஸ்லேருந்து வர்றது, அது வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகும். அது போகாமல் நிறையா பல பல மரங்கள், பல மரங்கள்னா வேற வேற பல விதமான மரங்கள், ஓகே, உள்ள கொண்டு வந்தீங்க, செடிகள், புதர்கள், எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தன்னால் அந்த சாயில் வந்து பாக்டீரியா, ஃபங்கல் எல்லாம் சேர்ந்து வரும். ஒரு 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 காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் தான் அதிகமாக இருக்கும், ஃபங்கல் தான் அதிகமாக இருக்கும், பாக்டீரியா கம்மியாக இருக்கும். ஸோ எந்த காட்டில் பாக்டீரியா அதிகம் இருக்குமோ அந்த இடத்துல களைகள் அதிகம் வரும். அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு ஒரு காட்டை உழுகும் போது அந்த ஃபங்கல் ஹைஃபைன்னு சொல்லுவோம், அந்த ஃபங்கல் நெட்வொர்க் எல்லாம் கட் ஆகி அதெல்லாம் இறந்துரும். அப்போ பாக்டீரியா அங்கே டாமினேட் ஆகும். ஸோ பாக்டீரியா அங்கே டாமினேட் ஆகும்போது அங்கே களைகள் நிறையா வரும். ஏன்னா களைகள், அது பாக்டீரியா அதிகம் இருக்கிற சாயில் களைகள் மாதிரி செடிகள், அது களைகள் இல்லை, அது அங்கே வர வேண்டிய செடி, அந்த செடி வந்து சீக்கிரம் வளரும். இதே எங்களுக்கு ஃபங்கல் அதிகமாக இருக்கிற இடத்துல மரங்கள் தான் நல்லா வளரும். ஸோ நீங்கள் ஒரு காடை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் காட்டில் இருக்கிற மண்ணில் வந்து ஃபங்கல் அதிகமாக இருக்கணும், பாக்டீரியாவோட, அவ்வளோதான். நாம் வந்து இப்போ ஒரு zone 4 and 3 அந்த மிக்ஸ்டு ஜோனில் இருக்கோம். இதில் வந்து நம்ம ஆனுவல்ஸ் வச்சுருக்கோம், பெரனியல்ஸ் வச்சுருக்கோம். பைனாப்பிள் வந்து ஒரு இன்டர் க்ராப்பாக நாம் பண்ணுறோம். இது வந்து கியூங்கிற ஒரு வெரைட்டி, மேகாலயன் வெரைட்டி. ஸோ இது வந்து கேனிங்கான ஒரு நல்ல ப்ராசஸிங், நல்ல ஜூஸி நிறையா வர மாதிரியான ஒரு வெரைட்டி. ஸோ திஸ் வி ஆர் ட்ரைங் ஹியர், இங்கே இந்த ஏரியாவில் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து அபியூங்கிற ஒரு ஃப்ரூட்டுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு கமர்ஷியலான ஃப்ரூட்டு. எங்களுக்கு இது சக்ஸஸ் தெரியுது. நம்ம ஒரு நிறையா பிளான்ஸ் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இது வந்து நம்ம கட் பண்ண, இது வந்து சப்போட்டா ஃபேமிலி. இதை கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நொங்கோட கன்சிஸ்டன்சி வரும். மேபி நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட நான் எப்பவுமே கமர்ஷியலாக பேசுவேன். ஸோ கமர்ஷியலாக பேசும்போது இந்த ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு ஆஃப் சீசன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு மற்ற எந்த ஃப்ரூட்டும் வராத டைமில் இந்த ஃப்ரூட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதனால இதுக்கு நம்மளால் வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ இது கோகோனட்குள்ளே ரொம்ப அழகாக வருது. இதில் வந்து லைக் இந்த இந்த ஒயிட் பல்பை மட்டும் சாப்பிடுங்க. கொட்டை வந்து பெரிய ஒரு சீடு ஒன்று இருக்கும்ல, இது ப்ராபகேஷன் வில் பி த்ரூ சீடு. அந்த உள்ளுக்குள்ளே நொங்கு கன்சிஸ்டன்சியில் ஒன்று இருக்கும், அதுதான் ஃப்ரூட்டுங்க. நல்லா இருக்கா? இது வந்து நொங்கும் மேங்கோவும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்குது. நல்ல ஃப்ரூட். இதை நார்மலாக இப்படி கன்சியூம் பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour சில் ஆக்கிட்டு, சர்வ் சில்டுங்கிறாங்கல்ல, ஓகே, இந்த ஃப்ரூட் ஷுட் பி சர்வ் சில். ஓகே, ரொம்ப நல்ல ஃப்ரூட். நேட்டிவ் ஆஃப் அமேசான். இப்போதான் சீசன் முடிஞ்சுது, இதெல்லாம் மிஸ் ஆனது, சீசன் முடிஞ்சு வந்த காய். இதே மாதிரி தான் இந்த ஜமைக்கன் ஸ்டார் ஆப்பிள் இருக்கும், அதே ஜெல்லியா ஒரு மாதிரி இருக்கும். எங்க இருக்கோன்னு ஒரு நிமிஷம் குழம்பிட்டு ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க, தண்ணி இது ஓடுது, வந்து ஒரு காடு மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து zone 5ன்னு சொல்லுவாங்க பர்மாகல்ச்சர்ல. zone 5னா வைல்டர்னஸ் ஜோன் சொல்லுவோம், காட்டு பகுதி. இது வந்து பர்பஸாக நம்மளுக்கு இயற்கையாகவே இது அமைஞ்சதுனால பிரச்சனை இல்லை. ஒரு ஓடை வருது, ஒரு செக் டேம் இருக்குது, அதை சுற்றி வந்து நம்ம அன்அட்டெண்டட் யாருமே போகாத ஒரு இடம், புதை. ஸோ நார்மலாக நம்ம ஊர்லலாம் அந்த காலத்தில் இட்டேரின்னு சொல்லுவாங்க, ஒரு இட்டேரி இருந்திருக்கும், ரோட்ல 2 சைடும் இந்த மாதிரி புதையா இருந்திருக்கும். அதுக்குள்ளதான் இந்த எல்லா மிருகங்கள் வாழ்ந்திருக்கும், இந்த குள்ளநரி, பன்றி, பாம்பு, மலைப்பாம்பு, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்.
அது என்ன, அது ஏன் அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அந்த டைம் எக்கோசிஸ்டம்லன்னா, உள்ள இருக்கிற எலி, உள்ள இருக்கிற காட்டுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மற்ற அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து செக் பண்ணி பேலன்ஸாக வச்சிருக்கும். ஓவர் பாப்புலேட் ஆகக்கூடாது. எலி அதிகமானாலும் பிரச்சனை, மயில் அதிகமானாலும் பிரச்சனை, பாம்பு அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ எல்லாமே ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாச்சுன்னா பிரச்சனை. ஸோ அந்த அதிகமாகிறத பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த வைல்டர்னஸ் ஜோனில் இருக்கிற மிருகங்கள் பண்ணிடும். ஸோ உள்ள நரி இருக்கலாம், உள்ள பாம்பு இருக்கலாம், உள்ள வேறு ஏதாவது இருக்கலாம். சம்டைம்ஸ் இங்கே பெரிய மரங்களில் வந்து ஏதாவது பருந்து அந்த மாதிரிலாம் கூடு வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கும் உள்ள. ஏன்னா உள்ளுக்குள்ளே அதுக்கு நிறைய ப்ரே கிடைக்கும் போது எந்த ஒரு ஓவர் பாப்புலேட் ஆகும்போது அப்போ நிறைய தெரியும். ஸோ அந்த ப்ரே வந்து அதை ஆட்டோமேட்டிக்கலாக சாப்பிட்டு பேலன்ஸ் கொண்டு வந்துருங்க. அதனால தான் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணாலும் இந்த வைல்டர்னஸ்ங்கிற ஒரு ஏரியா வந்து விட சொல்லுவோம். பட் இப்போல்லாம் நிறைய எல்லாம் சின்ன சின்ன பண்ணையங்கள் ஆனதுனால நம்மளால வந்து ரொம்ப எல்லா ஃபீல்டிலும் வைல்ட்னஸ் கொடுக்க முடியாது. பட் ஒரு சின்ன ஏரியா வந்து அதுக்காக நாம் ஒதுக்கணும்னு நாம் சொல்கிறோம். அங்கே வந்து நாம் யாருமே போகாமல் இருக்கிறது நல்லது. லைக் ஏன்னா சில இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான அனிமல்ஸ் இருக்கும், அது பயந்துரும். ஸோ அதனால இது வந்து அன்டச்சபிள். நம்ம யாரும் போகாமல் இதை அப்படியே விட்டுறது நல்லது. இது இயற்கையாகவே நம்மளுக்கு ஆனதுனால முடிஞ்சா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சின்ன ஏரியா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு விடுறது பெட்டர். பெட்டர். எல்லா ஃபீல்டுலையும் அது இருக்கணும். அது மோஸ்ட்லி அந்த வரப்போறமா இருந்தால் நல்லது. ஏன்னா அவங்களோட பார்டரில் இருந்தால் நல்லது. ஒரு மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேலன்ஸ். இல்லை ஒரு சின்ன ஏரியா அது நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கேட்டுக்குவோம். சில இடத்துல அன்ப்ரொடக்டிவான ஏரியா இருக்கும், பாறையாக இருக்கும், அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி மரங்கள் அடரும் நடவாக வச்சுட்டோம்னா அது வைல்டர்னஸ் ஜோன் அதுவே மாறிடும். வேறு பறவைகள் உள்ளே கொண்டு வரும், வேலை இதெல்லாம் கொண்டு ஆந்த வரும். ஸோ வவ்வால் வரும். வவ்வால் ஒரு ஒரு அனிமலுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. வவ்வால் வந்துச்சுன்னா கொசுக்கள் நிறையா சாப்பிடும், ஆந்தை வந்துச்சுன்னா எலிகள் சாப்பிடும், பாம்பு இருந்துச்சுன்னா அது எகைன் மற்ற முட்டைகள் இதெல்லாத்தையும் இது பண்ணும், எலிகள் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு காட்டில் ஒரு வேலை இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஏரியா மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்தா போதும், அது வந்து தங்கிக்கும். நேச்சராக இருக்க உடனும் ஒரு லைஃப் சைக்கிள் அதுவாக கிரியேட் ஆயிரும். கரெக்டுங்களா? எனி சிக்னிஃபிகன்ஸ் இந்த மரம் என்ன? இது ஒரு 2-3 மரம் அப்படியே அந்த ஓரமெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இலையே. இது பேர் மட்டோவாங்க. இட்ஸ் அ மலேசியன் ஃப்ரூட். இட்ஸ் ஆக்சுவலி டிம்பர் ட்ரீ. ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட தோட்டத்தோட ஃபுல் பார்டரில் மகாகனி வச்சுருக்கோம். ஓகே, இன்னரில் வந்து நம்ம மகாகனி போகாமல் நம்ம வந்து ஏன்னா நம்ம ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் வச்சுருக்கிறதுனால இதையும் ஃப்ரூட்டாக பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. ஸோ அப்படி தேடும்போது நம்மளுக்கு கிடைச்சது தான் இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு பேர் மட்டோவா அப்படின்னு பேர். இதில் நிறையா கல்டிவார்ஸ் இருக்குங்க. இதில் உங்களுக்கு ரெயின்போ, க்ரீன், ரெட்டு, பர்பிள், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாமளும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் வெரைட்டிஸ் எல்லாம். இது வந்து இட் வில் க்ரோ லைக் எ டிம்பர். நம்மளுக்கு டிம்பர் மரம் மாதிரியே ஹைட்டாக மகாகனியே தான் அதே மாதிரி ஹைட்டாக போகும். மேலே போயிட்டு இது காய்க்கும். இட்ஸ் அ பழம். இந்த பழம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ரம்பூட்டானோட டேஸ்ட் வரும். ஸோ நம்மள சில செடி காய்ச்சிருச்சு, இதெல்லாம் அதுக்கப்புறம் வச்ச செடி. ஸோ நம்ம தோட்டத்துக்குள்ளே வைக்கிற ஒரு டிம்பர் ட்ரீன்னு பார்த்தா இந்த மட்டோவாவை நம்ம நிறைய இடத்துல வச்சுட்ருக்கோம். இது எந்த ஊரோட நேட்டிவ்? இது மலேசியாங்க. மலேசியா. அவங்க டிம்பர் யூஸ் பண்ணுறது, அதில் ஃப்ரூட்டும் வருது. நம்ம யூஸ் எடிபிள் ஃப்ரூட். எடிபிள் நல்லா இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரம்பூட்டானோட அதே டெக்ஸ்சர் ஃபீல் எல்லாமே இருக்கும். இது வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அதில் அப்படியே முள்ளாக இருக்கும். இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். மேபி நாங்கள் அடுத்த தடவை பண்ணையம் வரும்போது அதை சாப்பிட்டு ஃப்ரூட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்குது, பிஞ்சாக இருக்குது. தேங்க்யூ. காளி சொல்லுங்க, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எங்களை? இது ஒரு ஃபார்ம்லேயும் ஃபார்ம் நர்சரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நாம் இருக்கிறது வந்து பன்மயம் ட்ராபிக்கல் நர்சரி. ஸோ இந்த நர்சரியில் என்ன அப்ஜெக்டிவ்னா நம்ம தோட்டத்துக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த நர்சரி செட் பண்ணோம். ஓகே,